திலக் வர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. ஹார்திக் பாண்டியா வந்து திலக் வர்மா 50 அடிக்கக்கூடாதுன்றது வந்துட்டு ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு விளையாடுவான் போல். சிச்சுவேஷனும் அப்படி தான் அமையுது. இதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க வேண்டியது அதை வந்து நம்ம ஆளுக்கு எடுத்து விட்ருவான். அதே மாதிரி நேற்று மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா திலக் தான் 50 அடிப்பான்னு அடிப்போம், வந்து கடைசியில் 2 6 வருவே, ஹார்திக் பாண்டியா 50 அடிச்சிருவான். ஜோக்ஸ் அப்பார்ட், திலக் வர்மாவை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். சச் அ கிரேஸ்ஃபுல் பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் அது. பால் ஒன்லேருந்து இன்டென்ட் அடி 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 அடின்ட்டு. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு திலக்குக்கு ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. பட் எல்லாத்தையுமே ரைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 275 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு சூப்பர்வான ஒரு இன்னிங்ஸ் அடித்து இந்தியாவுக்கு அதுவும் எப்போ தேவையோ நம்ம வந்து ஒரு நல்ல நெட் ரன் ரேட் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு நாக் வந்து அது ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா அவன் 50 அடிக்கலன்றனால அது வெளியே தெரியாமல் இருக்கலாம். பட் எவ்ரி ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ் வில் அப்ரிஷியேட் தட் இன்னிங்ஸ். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் திலக் வர்மா டேக் அபவ்.